Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? எஸ், லோக்சபா எலெக்ஷன், மக்களவை தேர்தல். பாலிடிக்ஸ் கிடையாதுங்க, பாலிட்டி மட்டும் தான் பார்க்க போகிறோம். லோக்சபா மக்களவை அப்படின்னா என்ன எலெக்ஷன் மெத்தட், என்ன விதிமுறைகள், யார் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறா, யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்க, என்ன ஆர்டிக்கல், என்ன அமெண்ட்மெண்ட், தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஆல்மோஸ்ட் லோக்சபா கிளியராக வந்து புரிஞ்சிடும். ரைட், ஓகே, பார்த்துடலாம். லோக்சபா எலெக்ஷன்ஸ் உலக நாடுகள் பிரமிப்பாக பார்க்குற விஷயங்களில் ஒன்று இந்தியாவோட இந்த மக்களவை தேர்தல். ஆமாங்க, இது ஒரு ஜனநாயக திருவிழா. 140 கோடி மக்களுக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிற ஒரு எலெக்ஷன். இந்த 140 கோடியில் 98 கோடி வாக்காளர்கள் ஒரு பெரிய வன்முறை, கலவரம், பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஒரு சில பிரச்சனைகள் அங்கே இங்கே வந்து வரலாம், இருந்தாலும் ஒரு சில நாடுகள், எக்ஸாம்பிள் பக்கத்தில் பாகிஸ்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன் ஒரு பெரிய கலவரமாக போயிட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெட்டராகவே இந்தியா வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள், லோக்சபா மக்களவை அப்படின்னா என்ன, எலெக்ஷன் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும், தேர்தலுக்கான முறை, யாரெல்லாம் தகுதி, யாரெல்லாம் ஓட்டு போட தகுதியாக இருக்காங்க, எலெக்ஷன் நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, திருத்தம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் கண்டென்ட் ரொம்ப வந்து முக்கியம். ஓகே, சரிங்க. இந்த இடத்துல லோக்சபா டைரெக்டாக லோக்சபா மட்டும் பார்த்துட்டா ஒரு சில விஷயம் வந்து புரியாது. ஒரு சில விஷயங்கள் லிங்க் பண்ணி படித்தா இன்னும் பெட்டராக வந்து புரியும். ஓகே, சரி. லோக்சபா இப்போது ஒரு பாமரன் நம்ம கேட்கும் போது இது பிரதமருக்கான எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எம்பி எலெக்ஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இதுக்கான பதில் இட் இஸ் லோக்சபா எலெக்ஷன். ரைட், 2024 கண்டக்ட் பண்ண போகிறது 18வது மக்களவை தேர்தல். ஓகேவா, சரிங்க. இந்த லோக்சபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாராளுமன்றம் அப்படின்னா என்ன, அது உங்களுக்கு வந்து புரியணும். அப்போ தான் டெப்த்தாக வந்து கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கு ஒரு சட்டம் வேணும். இந்த இடத்துல சட்டம்னா என்ன, பில்னா என்ன, ஒரு பில் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. அது புரியாது, பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாட்டுக்கு சட்டம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஏஏ பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நாடு ஃபுல்லாக அமல் கொண்டு வந்தாச்சு இல்லையா. ஒரு பில் கொண்டு வராங்க, நாட்டு ஃபுல்லாக சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா அந்த பில்லை பார்லிமெண்ட்டை தான் கொண்டு வர முடியும், ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு மசோதா இருக்குது, அந்த பில்லை லோக்சபாவில் கொண்டு வரும்போது லோக்சபாவில் பாஸ் பண்ணணும். அந்த பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் கொண்டு வருவாங்க, இங்கே அந்த பில்லை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் அந்த பில்லுக்கு சைன் பண்ணணும். இது மூணுமே நடந்தால் தான் சம்மந்தப்பட்ட ஒரு சட்டம் நாட்டில் அமலுக்கு வரும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் எதனா ஒன்று தடைப்பட்டாலும் அந்த சட்டம் நாட்டில் அமலுக்கு வராது. இதுக்காக தான் பாராளுமன்றம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த பார்லிமெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க ஒரு கேள்வி வருது. நம்ம என்ன பண்ணுவோம், பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் இருக்கார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, ஸ்பீக்கர் இருக்காங்க, இதான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் பார்லிமெண்ட் இருக்கிறது மொத்தம் 3 விஷயம். ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா மாநிலங்களவை, தேர்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர். இதுக்குள்ளே தான், லோக்சபாக்குள்ளே தான் எம்பி இருப்பாங்க. இந்த எம்பி தான் பிரைம் மினிஸ்டராகவோ இல்லைனா ஃபினான்ஸ் மினிஸ்டராகவோ மாறி மாறி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு யார் உள்ளே இருப்பாங்க, உள்ளே இருக்கிறது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் உறுப்பினர் உள்ளே வந்திருப்பாங்க. எம்எல்ஏ அங்கே இருக்க மாட்டாங்க. எம்எல்ஏ ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, கேரளா இருக்காங்க இல்லையா, இங்கே தான் எம்எல்ஏஸ் உள்ளே வந்து இருப்பாங்க. புரியுதா? இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்கள் பார்த்துருக்க முடியும், ஒரு புது பார்லிமெண்ட் பில்டிங் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த பில்டிங்குள்ளே ஒரு பக்கம் லோக்சபா, ஒரு பக்கம் ராஜ்யசபா, ஒரு பக்கம் பிரசிடென்ட்டுக்கான ஒரு ஹவுஸ், எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கிருந்து தான் சட்டம் இயற்றப்படும் நாட்டுக்காக. ஓகே, இதில் ஒரு பகுதி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லோக்சபா பற்றி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். லோக்சபா மட்டும் பார்த்துட்டா பார்லிமெண்ட் கவர் பண்ண முடியாது. இதை பார்த்து கையோட அடுத்த வீடியோக்குள்ளே ராஜ்யசபா பற்றியும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ரைட், சரிங்க. ஸோ லோக்சபா மட்டும் தனியாக பார்த்தா சுத்தமாக புரியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம ராஜ்யசபா கூட லிங்க் பண்ணி பார்த்தா பெட்டராக வந்து புரியும். ரைட், ஓகே. லோக்சபா நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, அதே கான்செப்டில் இந்த லோக்சபா ராஜ்யசபாவுக்கு வேறு பேர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பிகினராக தெளிவாக பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் அதிகமாக கேட்கப்படுற ஒரு ஏரியா. லோக்சபாக்கான வேரியஸ் நேம்ஸ், ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோவர் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் சேம்பர், பாப்புலர் ஹவுஸ் இந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. இதுவே ராஜ்யசபாவுக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அப்பர் ஹவுஸ், செகண்ட் சேம்பர், ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் இந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. ஓகே, சரி. இந்த லோக்சபாக்கும் ராஜ்யசபாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? லோக் அப்படின்னா என்னங்க, மக்கள். ரொம்ப சிம்பிள், டைரக்ட் எலெக்ஷன், மக்கள் கையில் மைய வச்சு டைரெக்டாக மக்களே போயிட்டு அந்த ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஓட்டு வந்து விடும். ரைட், அதனால தான் இங்கே ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க. அதுதான் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்களால் உள்ளே போகிறாங்க, மக்களவை. கிளியர்?
இதுவே ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக மெத்தடாக வந்திருக்கும். இது இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடில் வந்து வரும். மக்கள் நாம் ஓட்டு போட மாட்டோம், நம்ம சார்பாக நம்ம ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க. இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க, நம்ம தனியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க போகிறது லோக்சபா டைரக்ட் எலெக்ஷன், மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது எம்எல்ஏ கிடையாது, எம்பிக்கான ஒரு எலெக்ஷன். ஓகே, ஸோ எம்எல்ஏனா என்ன, எம்பினா நம்ம தனியாக வந்து பிறகு பார்த்துக்கலாம். பட் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் எம்எல்ஏ, எம்பிக்கான ஒரு தேர்தல். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் லோக்சபா பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்ட்ஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா. எஸ், மக்கள் ஓட்டு போட்டு உள்ளே போகிறாங்க. இதன் காரணமாக மக்கள் எல்லாரையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காலம் இது தற்காலிகமான ஒரு அவை, டெம்பரவரி ஹவுஸ். இது பர்மனெண்ட் ஹவுஸ். ஏன் அப்படின்னா இந்த ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கலையாது, அங்கே ஆட்கள் இருந்துகிட்டே தான் வந்து இருப்பாங்க. டென்யூர் இங்கே 6 இயர்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட், நம்ம வந்து இப்போ வந்து பார்த்து குழப்பிக்க வேண்டாம். ரைட்? லோக்சபா 5 இயர்ஸ் மட்டும்தான். இங்கே இருக்கவங்களை ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கவங்களை சேர்மன் சொல்லுவாங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு சில டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். புரியுதா? இதுக்கப்புறம் லோக்சபா மட்டும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்க, லோக்சபா கம்போசிஷன் ஆஃப் லோக்சபா, அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லை யார் இருப்பாங்க? இது உள்ளே இருக்கவங்க எல்லாருமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க தான் உள்ளே இருக்காங்க. அதாவது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே எம்பி தான். நாம் யாரும் பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணலை, ஒரு எம்பியை மட்டும் தான் நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோடிஜி வந்திருக்காங்க, மோடிஜி வாரணாசியில் வந்து நிற்கிறாங்க. ஓகே, சப்போஸ் மோடிஜி வின் பண்ணிட்டார் அப்படின்னா இவங்க வாரணாசியோட ஒரு எம்பியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பிஎம்மாக மாறுறாங்க. ஒரு எம்பி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ந்தெடுக்க போகிறோம், பிஎம்ஐ தேர்ந்தெடுக்க போகவில்லை. புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எக்ஸாமில் அதிகமாக வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? சரி, எல்லாமே நம்ம பார்த்துடலாம். லோக்சபாவில் எத்தனை எம்பிஸ் இருக்கலாம்? மேக்ஸிமம் 2024 கணக்கெடுப்பு படி மொத்தம் 552 பேர் இருக்கலாம். நான் ஏன் இயர் மென்ஷன் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கோங்க, 2026க்கு அப்புறம் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா பார்லிமெண்ட் ஒரு புது பில்டிங் கொண்டு வந்துட்டாங்க. நிச்சயமாக நிறைய எம்பிஸ் உள்ளே வந்து பின்னாக வருவாங்க. தமிழ்நாடு இருந்தாலும் யூபியாக இருந்தாலும் நம்பர் அதிகமாக தான் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த 552ல் மொத்தம் 530 ஸ்டேட்டுக்காக, எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. 20 யூடிக்காக, பாண்டிச்சேரி, டெல்லி, சண்டிகர் அங்கேருந்து வரவங்க. 2 ஆங்கிலோ இந்தியன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 552. ஓகே ஓகே, இது மேக்ஸிமம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? இன்றைக்கி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க 2024. இந்த எலெக்ஷன் மெத்தடில் மொத்தம் 543 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 543 பேரில் 524 பேர் ஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, 19 யூடிஏ சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த 2 நான் வந்து பின்னாக தூக்கிட்டேன், இவங்க உள்ளே வரலை. ஆங்கிலோ இந்தியன் கிடையாது. பார்த்துடலாமா? சரி, ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னா என்னங்க? ஆர்டிக்கல் 366 தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மேல் பேஸ்ட், ஆண் சார்ந்தான் இது வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் உள்ளே இருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்களோட ஆண் வாரிசுகள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் அந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்களுக்கும் நம்ம பார்லிமெண்ட்டில் சம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இதன் காரணமாக 2 பேரை மட்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுக்கான ஆர்டிக்கல் 331 படி பிரசிடென்ட் 2 பேரை நாமினேட் பண்ணலாம் லோக்சபாக்கு. 333 படி கவர்னர் ஒரு நபரை ஒரு ஸ்டேட் அசம்பிளியில் நாமினேட் பண்ணிக்கலாம். இது 2019 முன்னாடி வரைக்கும் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆங்கிலோ இந்தியன் நாமினேட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவ்வளோ நாமினேட் வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் 1950 இருந்து 1960 வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 334B படி 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டு 40 வருஷம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, வருஷம் 2000 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கொண்டு வந்தப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட்டில் 2020 வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தை உள்ளே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பட் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, 104 அமெண்ட்மெண்ட் மூலிமா. இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக இந்த நாமினேஷன் அப்படின்ற மெத்தடை மொத்தமாக டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ 2019 முன்னாடி வரைக்கும் தான் 543 பேர் ப்ளஸ் 2 அந்த மாதிரி விஷயம் வந்திருக்கும். அந்த 2 இதுக்கப்புறம் கிடையாது. ஆங்கிலோ இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா எல்லாரும் மாதிரியும் நீங்களும் கண்டெஸ்ட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 104 அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன் இதுக்கப்புறம் கிடையாது. வெறும் 543 பேரும் டைரக்ட் எலெக்ஷன் மட்டும்தான், நாமினேஷன் லோக்சபாவில் இல்லை. இது கிளியராக புரியுதா? ஓகே, அப்போது இந்த 543 பேர் யார்? எம்பிஸ். ஓகே, நாடாளுமன்றம் உறுப்பினர்கள். இதில் இது 524 பேர் ஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, 19 யூடிஏ சேர்ந்தவங்க. ஓகேவா? இவங்க எல்லாருக்குமே எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க? டைரக்ட் எலெக்ஷன், நேரடியான தேர்தல் வாக்குமுறைனா மக்கள் ஓட் பூத் போயிட்டு கையில் மை வச்சு ஓட்டை வந்து போடுவாங்க.
இந்த ஒரு விரல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக ஓட் போடணும். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு உச்சபட்ச அதிகாரம் இந்த எலெக்ஷன் தான். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான ஒரு உரிமை. என்ன வேலை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடுங்க. நம்ம போடுற ஒரு ஓட்டில் கூட தலைமை மாறலாம். எல்லாரும் யோசிக்கிறது நான் ஓட்டு போட்டால் மாறுமான்றது. இந்தியாவில் ஒரு ஓட்டில் ஆட்சியே கலைஞ்சிருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு நிச்சயமாக போட்டாகணும். ஓகே ரைட். இந்த இடத்துல இந்த டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ற மெத்தட் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஓகே. இப்போ தமிழ்நாடு, கேரளா, யூபி அங்கெல்லாம் வந்து ஓகே. யூடி இருக்காங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் டெல்லி இருக்காங்க, பாண்டி வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாரும் 1965 முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன் வந்து இப்போ நகை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? யூடிஸில் எலெக்ஷன் எந்த மெத்தடில் கண்டக்ட் பண்ணும் அதுக்கான விஷயங்களை நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் காரணமாக 1965 என்ன பண்ணிட்டாங்க? யூடிக்கும் டைரக்ட் எலெக்ஷன் உண்டு அப்படி விஷயத்தை தெளிவாக இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போது இன்றைக்கி தேதிகளில் ஸ்டேட்ஸும் யூடியிலும் ஒரு எம்பியை மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே சரி, யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? நல்லா பாருங்கள். 1988 முன்னாடி வரைக்கும் 21 வயசு யாருக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும் அவங்க தான் ஓட்டு போட முடியும். ஓகே, ஆனால் 61st அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமாக 18 வயசு முடிஞ்சிருந்தாலே ஓட்டு போடலாம் அப்புறம் விஷயத்தை இங்கே வந்து மாற்றிருப்பாங்க. இதுக்கு உள்ள சில பாலிடிக்ஸ்லாம் வந்து போயிருக்கோங்க. இந்த காலகட்டம் இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி உள்ளே வந்திருப்பார். ராஜீவ்காந்தி உள்ளே வந்திருக்க டைமில் இந்தியாவில் அதிகமாக யங்ஸ்டர்ஸும் உள்ளே வந்து பின்னாக இருந்திருப்பாங்க. இதன் காரணமாக ஒரு சில விஷயங்கள் மாற்றி அமைச்சிருக்கும். அதில் இது வந்து பின்னாக ஒன்று. அப்போது 88க்கு அப்புறம் யாரெல்லாம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கோ எல்லாருமே ஓட்டை வந்து போட முடியும். இதுதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயதுக்கு வந்தோர் வாக்குரிமை, அந்த மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன ஜாதி, என்ன மதம், கருப்பா, சிவப்பா, ஆண், பெண், தேர்ட் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு இந்திய குடிமகனுக்கு வாக்குரிமை உரிமை உண்டு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு, அப்போது லோக்சபா என்ன வந்து பார்த்துட்டோம், யாரெல்லாம் ஓட்டு போட போகிறோம் அதை நம்ம வந்து பார்த்தியாச்சு இல்லையா? அடுத்த விஷயம் டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ், தொகுதி வாரியாக பிரித்தல். இது ரொம்ப முக்கியம், தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ரைட். நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, நாலும் நமதே 40ம் நமதே அப்படின்ற விஷயம் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக பேசப்பட்ட டைலாக்கு. பட் ஆக்சுவலாக அது 40ன்ற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 39 சீட்டு தான் லோக்சபாக்கு. பட் பாண்டிச்சேரி ஒரு சீட்டு, இது எல்லாமே சேர்த்தான் நாலும் நமதே 40ம் நமதே நாடும் நமதேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 40 மட்டும் ஜெயிச்சால் நாட்டை வந்து ஆட முடியாது. அதுக்கு வேறு சில கேஸ்லாம் இருக்குது. எல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான், ஒரு டைலாக் தானே. ரைட், அது ஓரமாக இருக்கட்டும். பாலிடிக்ஸ் நோ. ரைட். இந்த இடத்துல தொகுதி வாரியாக பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்குது. ஓகே, இப்போ தமிழ்நாடில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சீட்டை வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மொத்தம் ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க. கிளியர். சீட்டை பிரிச்சுட்டு இது 1 2 3 இந்த மாதிரி ஒரு வரையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தென் சென்னை, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சவுத் சென்னை, தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, நாங்குநேரி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தொகுதி வாரியாக பிரிச்சிருப்பாங்க. அந்த தொகுதிக்கு ஒரு எம்பி, அதாவது ஒரு 10 லட்சம் பாப்புலேஷன் இருக்காங்க. அந்த 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு ஒரு எம்பி இருக்காங்க. அந்த ஏரியாக்களை அவங்க வந்து பின்னாக பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இங்கே இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லாக சென்னை வந்து கவராக இருக்குது. இது திருச்சி வந்துருக்கு அப்படின்னா திருச்சிக்கு ஒரு எம்பி இருப்பாங்க, சென்னைக்கு ஒரு எம்பி, மதுரைக்கு ஒரு எம்பி. அப்போ இந்த இடத்துல திருச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து வருது, திருச்சி ப்ராப்ளம் பார்லிமெண்ட்டில் பேசணும் அப்படின்னா இந்த எம்பி அங்கே வந்து பேசுவாங்க. ஓகே, இப்படி தொகுதி வாரியாக இங்கே வந்து பின்னாக பிரிச்சிருப்பாங்க. இது யார் பிரிக்கிறாங்கன்னா பை டீலிமிட்டேஷன் கமிஷன், வரையறை குழு அவங்க தான் பிரிப்பாங்க. இதை யார் பண்ணிட்டு இருப்பாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரைட். இது வரைக்கும் 52, 62, 72, 2 வரைக்கும் வந்து பின்னாக பிரிச்சிருப்பாங்க. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தொகுதி வாரியாக பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரிக்கப்பட்டது தான் மொத்தம் 543 தொகுதிகள். ஓகே, வாரணாசி, காந்தி நகர், திருநெல்வேலி, ரேபரேலி, அமைதி, இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் தொகுதியை ஃபுல்லாக வந்து பின்னாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ தொகுதி எப்படி பிரிச்சிருக்காங்க? சீட்ஸ் செப்பரேட்டட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். வேறு எந்த ஒரு க்ரைட்டீரியா உள்ளே வந்து வராது, வெறும் பாப்புலேஷன் மட்டும்தான். ஓகே, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது எப்படி பிரிச்சிருப்பாங்க? 1971 சென்சஸ் இதை தான் பயன்படுத்தணும் அப்புறமா தெளிவாக வந்து பின்னாக பேசியிருப்பாங்க. இது எப்படி பிரித்தாங்கனால பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து இந்தியா. ஓகே, இப்போ இந்த சவுத் இந்தியாவில் இங்கே வந்து கேரளா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே ரைட். 1971 சீட்ஸை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீட்ஸை எப்படி பிரித்தாங்கன்னா 10 lakh ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து வச்சுக்கிறோம். அன்றைக்கி இருந்த பாப்புலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக ஒரு 54 கோடி நம்ம வந்து வச்சுக்கலாமே. இப்போ 54 கோடி இருக்குது. ஓகேவா?
இந்த 54 கோடி மொத்த சீட்டு 543. அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு? 10 லட்சம் அந்த மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல கொண்டு போயிட்டு ஓகே 10 லட்சம் ஒரு சீட்டு, இங்கே ஒரு சீட்டு, இங்கே ஒரு சீட்டு, இந்த மாதிரி ஒரு சீட்டு இந்த மாதிரி இந்த பிளாக் பிரித்தாங்க. இந்த மாதிரி பிரிக்கும் போது தான் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 சீட்டு அலோகேட் பண்ணாங்க. ப்ளஸ் பாண்டிச்சேரிக்கு ஒரு சீட்டை கொண்டு வந்திருப்பாங்க. யூபிக்கு ஒரு 80 சீட்டு கிட்ட வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சீட்டு பிரிச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ யூபி பெருசாக இருக்குது, எம்பி பெருசாக இருக்குது, மகாராஷ்டிரா பெருசாக இருக்குது, கோவா குட்டியாக இருக்குது. அப்போ கோவாக்கும் 2 சீட்டு, யூபி 2 சீட்டு கொடுக்க முடியுமா? கிடையாது. அந்த பாப்புலேஷன் மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அது பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? சீட்டு இங்கே பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ எக்ஸாமில் கேள்வி வந்து வரலாம், எதை பேஸ் பண்ணி பிரித்தாங்க? இது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ரைட், இதில் முக்கியமான சில பாயிண்ட் இருக்குது. அமெண்ட்மெண்ட்டு 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல் ஃப்ரோசன் சீட் டில் 2000, அதாவது மொத்தம் 543 சீட் இருக்குது. இந்த 543 சீட்டு 1971ல் என்ன கணக்கெடு எடுத்தீங்களோ இந்த கணக்கெடுப்படி 2000 வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணியாகணும். அப்போது 1975 இருந்து 2000 வரைக்கும் 25 வருஷம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதில் நீங்கள் 81ல் கணக்கு மாறி இருக்கும், 91ல் கணக்கு மாறி இருக்கும், அதெல்லாம் கிடையாது. 42nd அமெண்ட்மெண்ட் மூலயமாக 1971ல் என்ன கணக்கு எடுத்தீங்களோ இந்த கணக்கை பேஸ் பண்ணி 2000 வருஷம் வரைக்கும் 543 சீட்டாக இருக்கணும் அப்படி கட்டாயமாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் 84th அமெண்ட்மெண்ட் 2001ல் 2000 இருந்து 2026 வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, 87th அமெண்ட்மெண்ட்டில் சென்சஸை மட்டும் மாற்றிருப்பாங்க. 1971 இங்கே தேவை கிடையாது. 2001ல் என்ன சென்சஸ் கொண்டு வந்தாங்களோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சீட்டு வந்து கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல 543 அப்படின்ற விஷயம் மாற்றி அமைக்கக்கூடாது. புரியுதா? வேணா என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து இருக்குது, இது ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா இதை வேணும்னா அதிகமாக்கலாமே தவிர இந்த இடத்துல இந்த 543ல் கையை வைக்காமல் சென்சஸை மட்டும் மாற்றி அமைச்சிருப்பாங்க. அப்போது 2026க்கு அப்புறம் நிச்சயமாக இந்தியாவில் மாற்றங்கள் நிகழும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் உள்ளே வந்து வரதான் போகுது. அது வந்துடுச்சுன்னா எக்கச்சக்கமான மாற்றங்கள் நிகழும். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நிச்சயமாக தேவைப்படாதுங்க, எல்லாமே புதுசாக தான் கொண்டு வந்தாகணும். புரியுதா? அப்போது டெரிட்டோரியல் கான்ஸ் தொகுதி எப்படி வந்து பிரிக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் சீட் என்ன கொண்டு வந்தாங்க, என்ன அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. புரியுதா? இன்கேஸ் புரியல கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த பாயிண்ட், இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். இந்த இடத்துல கம்யூனல் ரிசர்வேஷன் கிடையாது. இந்த இடத்துல செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது எஸ்சிக்கு உண்டு, எஸ்டிக்கு உண்டு. 2023க்கு அப்புறம் உமன்ஸ்க்கும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. விமன் ரிசர்வேஷன் பில் இதை பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அப்போ ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி அண்ட் WRB எல்லாருமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் இது என்ன கான்செப்ட்? சீட்ஸுக்கு மட்டும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை இருக்குது, இங்கே திருச்சி இருக்குது, இங்கே மதுரை இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்ம காந்திஜிக்கும் நம்ம அம்பேத்கருக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்து போயிருக்கும். இந்த இடத்துல கம்யூனல் வகுப்புவாதம் கொடுக்கல. வகுப்புவாதம் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல நிற்கிற கேண்டிடேட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிக்காக இருக்காங்க வச்சுப்போமே, நிற்கிற கேண்டிடேட்டும் எஸ்சியாக இருப்பாங்க, ஓட்டு போடுற மக்களும் எஸ்சியாக மட்டும்தான் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி இருந்தால் ஜாதி கலவரம் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒழிச்சு கட்டிட்டு என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நிற்கிற கேண்டிடேட் எஸ்சியாக இருக்கலாம், ஆனால் ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே ஓபிசியாக இருக்கலாம், ஜென்ரலாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், எல்லாமே ஓட்டு போட்டுக்கலாம். அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நாங்கள் வந்து அதிகாரம் கொடுக்குறோம். அப்போது உங்கள் தலைவர் எஸ்சியாக இருந்துக்கலாம், ஆனால் ஓட்டு போடுற மக்கள் யாராக வேணா இருக்கலாம். அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல கம்யூனல் கிடையாது. சீட்ஸை மட்டும் அவங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. இதுக்கான ரிசர்வேஷன் நம்ம என்னெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, சேம் இங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல 1950 வரைக்கும் இருந்திருக்கும், அப்புறம் 10 வருஷம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 95th அமெண்ட்மெண்ட்டில் 2020 வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. 104th அமெண்ட்மெண்ட்டில் ஆங்கிலோ இந்தியன் கட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த விஷயம் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2030 வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் ரிசர்வேஷன் உள்ளே கொண்டு வந்திருக்க ஒரு முறை. எஸ்சி எஸ்டி அண்ட் உமன்ஸ்க்கான ஒரு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? ஓகே, சரிங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு 18 வயசு, ஆனால் எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னா லோக்சபாவில் 25 வயசாக இருக்கணும், ராஜ்யசபாவில் 30 வயசு இருந்தால் மட்டும் தான் அங்கே நிற்க முடியும். ஓகே, அடுத்த விஷயம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட குடிமகனாக இருந்தாகணும். இதை தவிர்த்து பார்லிமெண்ட் ஒரு சில விஷயங்களாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வந்து இப்போ நகை பண்ணியிருக்கணும், உங்கள் மேலே ஒரு கேஸ் வந்து இருக்கக்கூடாது, எஸ்சி கேட்டகரி இருக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் எஸ்சியாக மட்டும் நின்னாகணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் தனி தொகுதி வந்து ஒதுக்கியிருப்பாங்க விசிகேக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல எஸ்சி கேண்டிடேட் வந்து நின்னாகணும், வேறு யாரும் நிற்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட் வந்து இப்போ நகை சொல்லியிருப்பாங்க. இதுதான் முக்கியமான சில குவாலிஃபிகேஷன்.
ஓகே ரைட். லோக்சபாவில் ஃபாலோ பண்ண தேர்தல் முறை ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம், FPFT அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது என்னங்க முறை அப்படின்னா, இந்த இடத்துல மெஜாரிட்டி ஓட்ஸ் தேவை கிடையாதுங்க. கிளியராக பார்த்துக்கோங்க, மெஜாரிட்டி ஓட்ஸ் தேவையில்லை. மெஜாரிட்டி அப்படின்னா என்னங்க, 50% மேலே போகிறது அங்கே இங்கே அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ABC 3 பேரும் போட்டி போடுறாங்க. ஓகே, மொத்தம் சீட்டு இங்கே 100 அந்த மாதிரி வந்து இப்படிலாம் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல இவன் 33 சீட்டு வாங்கியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். B இங்கே 30 சீட்டு வந்து இப்போ வாங்கியிருக்கான். C இங்கே 37 சீட்டு வந்து இப்போ வாங்கியிருக்காங்க. மெஜாரிட்டி தான் வின் பண்ணோம் அப்படின்னா 50%க்கு மேலே வந்தால் தான் மெஜாரிட்டி, அதாவது ஃபுல்லாக வந்து வின் பண்ணுறது. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாருங்கள், A 33, B 30, C 37. இந்த இடத்துல இவங்க 33 ஓட்டு தேவையே கிடையாது, 30 ஓட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவன் 37 ஓட்டு வின் பண்ணிட்டானா இவன் தான் இங்கே வந்து இப்போ வின்னர். இந்த இடத்துல நீ 36 வாங்கியிருக்க, இவன் 37 வாங்கியிருக்கான் அப்படின்னாலும் இந்த 37 ஓட்டு வாங்கினதான் வின்னர். 36 ஓட்டு வாங்கியிருந்தாலும் நீங்கள் வின்னர் கிடையாது. நீங்கள் 49 ஓட்டு வாங்கியிருக்கலாம், பட் இவன் 50 வாங்கிட்டான், இவன் தான் வந்து இப்போ வின்னர். ஓகேவா? ஸோ ஒரு தொகுதியில் 10 பேர் அங்கே நின்னாலுமே இந்த இடத்துல வின்னருக்கு 50%க்கு மேலே ஓட்டு தேவையில்லை. 4 பேரில் யார் அதிகமாக வந்திருக்காங்க, 10 ரூபா இருக்குது, அந்த 10 ரூபாய் யாருக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கும் அவங்க தான் வின்னர். இந்த விஷயந்தான் ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். முன்னாடி யார் வராங்க, பின்னாடி இருக்கிறவன் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கான், எத்தனை பர்சன்டேஜ், அவனுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கட்சி வந்திருக்காங்க, X Yன்னு வந்திருக்கு. இப்போ இந்த கட்சிக்கு 40% ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த கட்சிக்கு 60% போட்டிருக்காங்க. இவங்க தாங்க வின்னர், இவங்க தேவையே கிடையாது. 40% மக்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு கட்சிக்கு எந்த ஒரு நபருக்கு அதிகமான ஓட்டு விழுந்திருக்கும் அவங்க தான் வின்னர். இந்த இடத்துல நோட்டாக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளியர் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. A இருக்காங்க, B இருக்காங்க, C இருக்காங்க. 100 ஓட்டில் இவருக்கு 20 ஓட்டு தான் விழுந்திருக்கு, இவருக்கு 10 ஓட்டு தான் விழுந்திருக்கு. நோட்டாவுக்கு 70 ஓட்டு விழுந்திருக்குது. இப்போ யார் வின்னரு, நோட்டா தான் வின்னர். பட் கிடையாது, ஏக்கு 20 ஓட்டு இருக்குல்ல, இவர் தாங்க எம்பியாக உள்ளே வருவார். இது கணக்கு இல்லை. மக்கள் அதிருப்தி இருக்காங்க, அதை பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு மெஜாரிட்டியாக மேலே வந்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம், அந்த மாதிரிங்க குறிப்பிடுவாங்க. இது லோக்சபாக்காகவும் ஒரு ஸ்டேட்டில் எம்எல்ஏ இருக்காங்கல்ல அவங்கள எலெக்ஷனுக்கு பண்ணுறது. பட் ராஜ்யசபாவுக்கு வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கும். இது கிளியராக புரியுதா? இதுக்காக தான் நோட்டாக்கு நீங்கள் ஓட்டு போகிறது எந்த ஒரு யூஸும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு சுயேட்சைக்கு ஓட்டை வந்து போடுங்க, இன்னும் பெட்டராக வந்து விழும். ஓகே ரைட். அடுத்த விஷயம் டியூரேஷன். லோக்சபா எத்தனை காலம் இருக்கலாம், நார்மலாக அவங்க 5 வருஷம் தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/2024 பதவி ஏற்றுக்கிறாங்கன்னா இவங்க 1/1/2029 ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடும். 5 வருஷம் முடியும் போது எலெக்ஷன் மொத்தமாக டிசால்வ் ஆகிடும். இதில் பிரசிடென்ட் நினச்சாங்கன்னா நடுவில் டிசால்வ் பண்ண முடியும். எப்போல்லாம் பண்ணிக்கலாம், மெஜாரிட்டி வந்து இல்லை. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த NCM அப்படின்னா என்ன வீடியோ போட்டிருக்கேன், அது ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் டெத் ஆகிட்டார், பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்து இப்போ நகை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், 5 இயர்ஸுக்கு முன்னாடியும் அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் 1990s நிறையவே நடந்திருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டுக்கும் அதில் அறுதி பெரும்பான்மை பங்குலாம் வந்து இப்போ நகை உண்டு. ஓகே ரைட். அடுத்தது அந்த 5 இயர்ஸ் இல்லாமல் எமர்ஜென்சி காலம் கொண்டு வந்தாங்க, 1975 மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா 1 இயர் அடிஷனலாக வந்து இப்போ நகை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த 1 இயருக்கு முன்னாடியே எமர்ஜென்சி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் கொண்டு போக முடியாது, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். புரியுதா? இதான் உங்களுக்கான பதவி காலம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட். சரி, யாருங்க PM ஆகலாம், யார் வந்து ஆட்சி பிடிக்கலாம்? நல்லா பாருங்கள், 543 பேர், இவங்க எல்லாருமே MP தான். யாருமே இங்கே பிரைம் மினிஸ்டர் கிடையாது, எல்லாருமே MP தான். ஓகேவா? இந்த 543 MPயில் இருந்து ஒரு 15% MP தான், அதாவது 60-70 MP தான் என்ன பண்ணுவாங்க, மினிஸ்டராக மேலே வந்து போவாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே உள்ளே வந்து பின்னாக வருவாங்க. ஓகே சரி, இந்த 543 பேரில் எப்படி எலெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க நல்லா பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மேஜிக் நம்பர் அப்படின்ற விஷயம் உள்ளே வந்து வரும். மேஜிக் நம்பர் 272ங்க. 543ல் எந்த ஒரு கட்சிக்கு எந்த ஒரு பார்ட்டிக்கு 50%க்கும் மேலே, அதாவது 272 சீட்டு எந்த ஒரு கட்சிக்கு வந்து பெருமையாக கிடைக்குதோ, மெஜாரிட்டியாக வருதோ, இந்த கட்சி தான் ரூல் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 543ல் ஒரு கட்சிக்கு 200 இருக்குது, ஒரு கட்சிக்கு 71 இருக்குது, ஒரு கட்சிக்கு 72 இருக்குது. இது யார் வின்னர்? இவங்க தான் இந்த பின்னாக வின்னர்.
இன்கேஸ் இந்த மேஜிக் நம்பர் கிடைக்கல, ஒரு எம்பி வின் ஆக முடியல அப்படின்னா இந்த இடத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு பார்ட்டிக்கு அதிகமான எம்பி இருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். பட் ஆட்சி அமைக்க கூப்பிட்டாலும் ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க. அந்த டைம் லிமிட் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 days 20 நாள் டைம் லிமிட் கொடுப்பாங்க. இந்த நாளுக்குள்ளே இவங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த மெஜாரிட்டி நம்பரை ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா இவங்க ஆட்சி கலைஞ்சிரும். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் 13 நாளில் ஆட்சி கலைஞ்சிருக்கு, 13 மாதத்தில் கலைஞ்சிருக்கு, வெறும் ஒரு ஓட்டில் கலைஞ்சிருக்கு. ஆட்சி கலைக்கப்படும். எந்த ஒரு கட்சி அங்கே ரூலிங்காக இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு 272 எம்பிகள் கையில் இருந்தாகணும். இந்த 272 எம்பிகளுக்கு யார் ஒருத்தர் ஹெட்டாக இருக்காங்களோ இவங்க தான் பிரைம் மினிஸ்டராக மேலே வந்து பின்னாக வருவாங்க. அப்போ என்ன விஷயம், எம்பிக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அந்த எம்பிகளில் மொத்தமாக 272 எம்பிகளில் யார் ஹெட்டாக நிற்கிறாங்களோ அவங்க உள்ளே வந்துடுவாங்க. எக்ஸாம்பிள் இன்றைக்கி பிஜேபி வந்திருக்காங்க, இவங்களுக்கு மொத்தம் ஒரு 300 எம்பி வந்திருக்காங்க. இந்த 300 எம்பிக்கு பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்க, மோடிஜி வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கள் 300 பேருக்கும் மோடிஜி தான் தலைவர் அப்படின்னு சொன்ன காரணத்தினால மோடிஜியை பிரைம் மினிஸ்டராக உள்ளே போட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் போட்டதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் கை காட்டுறாரோ அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவங்க தான் ஹோம் மினிஸ்டர். புரியுதா? பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே பின்னாக வந்துடுவாங்க. இதுதான் இந்தியாவோட எலெக்ஷன் முறை. இங்கே இன்னொரு கேள்வி உண்டு, என்னென்னா எம்பி ஆகாமல் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? எஸ், தாராளமாக ஆகலாம். இந்தியாவோட ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. ஒரு எம்பியே நீங்கள் கிடையாது, நீங்கள் ஆக முடியுமானா ஆக முடியும். என்ன விஷயம்னா இப்போ 1/1/2024 இந்த தேதிகளில் நீங்கள் எம்பி இல்லை, ஓகேவா? பட் உங்களை பிஎம்மாக பிரசிடெண்ட் அங்கே அப்பாயிண்ட் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம், அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னா எல்லாம் ஓகே சொல்கிறாங்க, பண்ணிடலாம். பட் இந்த தேதிகளில் இருந்து 6/1/2024 அதாவது நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் டேட்டில் இருந்து 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஹவுஸில் நீங்கள் எம்பியாக வின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களோட பதவி செல்லும். இல்லைன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் இது காலி ஆகிடும். ஓகே, அப்போ எம்பியாக இல்லைனாலும் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். இதுதான் லோக்சபா தேர்தல். புரியுதா? லோக்சபாவில் எம்பி தான் இருக்காங்க. அந்த எம்பிகளுக்கு மக்கள் ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட காரணமாக எம்பிஸ் உள்ளே போகிறாங்க. 543 எம்பிகளில் எந்த ஒரு கட்சிக்கு 272க்கு மேலே சப்போர்ட் கிடைக்குதோ அந்த கட்சி ரூல் பண்ணுவாங்க. அந்த 272 பேரில் யார் ஹெட்டாக வராங்களோ அவங்க பிஎம்மாக இருப்பாங்க. பிஎம் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராகவோ ஹோம் மினிஸ்டராகவோ ஃபுல்லாக பின்னாக வந்துடுவாங்க. ஓகேவா? இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் தனியாக பின்னாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் டெத் ஆனாலும் அந்த ஆட்சி கவிழ்க்கப்படும். பட் மொத்தமாக பின்னாக கலைஞ்சிடாது. என்ன விஷயம்னா, எக்ஸாம்பிள் மொத்தமாக ஒரு 300 பேர் இருக்காங்க, ஓகேவா? இந்த 300 பேரில் பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டாருன்னா 299 பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த 299லுமே இவங்க 272 பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் பின்னாக இறந்துட்டார். இந்த 299 பேரில் இன்னொரு ஒரு நபரை ஹெட்டாக முன்மொழிஞ்சு அவங்கள பிஎம்மாக மாற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் புது பிரைம் மினிஸ்டர், ஒரு புது ஹோம் மினிஸ்டர் எல்லாமே உள்ளே பின்னாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பிஎம் டெத் ஆகிறாங்க, ரிசைன் பண்ணுறாங்க, எலெக்ஷன் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 இடத்துலையுமே சம்மந்தப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்டு அதே கட்சியிலிருந்து வேறு நபர் பிஎம்மாக வரலாம். ஆனால் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆட்சி கலைக்கப்பட்டு புதுசாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, மெஜாரிட்டி இல்லாமலும் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் புதுசாக எலெக்ஷன் இங்கே கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, புரியுதா? லோக்சபா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டில் இருந்து போல் டேட் அனௌன்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ளே பின்னாக இருக்கும். இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டருக்கு பவர் இல்லை, ஹோம் மினிஸ்டருக்கு பவர் இல்லை, யாருக்குமே பவர் கிடையாது. யார் பவராக இருப்பா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 324 இவங்களுக்கு தான் மொத்த பவரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃபீஸர் நியமனம் பண்ணணும், டிஜிபி கொண்டு வரணும், ஐஜி கொண்டு வரணும், ஒரு ஆஃபீஸர் எல்லா நியமனங்களும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அரசியல் கட்சிகளுக்கு வேலையே கிடையாது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டேட் ஆரம்பித்து அன்னையில் இருந்து ரிசல்ட் வர வரைக்கும் அந்த 3 மாதம் காலம், ஒரு 80 நாள் காலம் எலெக்ஷன் கமிஷனில் மொத்த பவருமே இருக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் எல்லா பவருமே ஈஸியை அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இங்கே யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும், பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க அரெஸ்ட் பண்ணலாமா, எல்லா அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இதுதான் லோக்சபா தேர்தல் மக்களவைக்கான ஒரு எலெக்ஷன். ஓகே, இதில் டவுட்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 543 அப்படின்னா தொகுதி வாரியாக பிரிச்சிருப்பாங்க. திரும்ப நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 39 தொகுதி,
யூபியில் 80 தொகுதி பிரிச்சிருப்பாங்க, ஒரு 80 எம்பி, தமிழ் 39 எம்பி, இந்த மாதிரி ஒன்று பின்னாக பிரிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. அது என் தொகுதி என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மக பண்ண அவசியம் வந்து கிடையாது. பேசிக்காக 543 அது தெரிஞ்சாலே போதுமானதான். தமிழ்நாட்டில் 40, அது 39 ப்ளஸ் பூச்சேரி 1, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் டவுட்ஸ் எதா இருக்குன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ ராஜ்யசபா பார்க்கும்போது சேர்த்து நம்ம வந்து பார்த்தலாம், இன்னும் பெட்டராக வந்து பின்னாக புரியும். ஏன் அப்படின்னா இதோ லிங்க் தான் ராஜ்யசபா, இங்கே பார்த்து புரிஞ்சால் மட்டும் தான் அங்கே வந்து பின்னாக புரியும். அதுக்கப்புறம் டபுள் மெம்பர்ஷிப்பு, டிஸ்குவாலிஃபிகேஷன், கட்சி தாவல், ஸ்பீக்கர்னா என்ன, அவருக்கு என்ன பவர் இருக்குது, எல்லாமே அங்கே வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல எலெக்ஷன் அது பண்ணால் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு உங்களோட உரிமை விட்டு கொடுக்காதீங்க, எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஜனநாயகம் காப்பாற்ற வேணுங்கிற விஷயம் தான். ஏன் அப்படின்னா பதவிக்கு வந்ததுக்கப்புறம் யார் எப்படி வேணால் வந்திருக்கலாம், ஆனால் அந்த பதவி முடியும் போது மொத்த அதிகாரமும் மக்கள்கிட்ட தான் வந்திருக்கு. நீங்கள் யாரை கை காமிக்கிறீங்களோ அவங்க தாங்க பிரைம் மினிஸ்டர், அவங்க தாங்க சீஃப் மினிஸ்டர். ஸோ ஓட்டை வந்து பின்னாக போடுங்க. ஓட் போடும் போது எதையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் உங்களுக்கு யாரை தோணுதோ அனலைஸ் பண்ணி அதுக்கான ஓட்டை வந்து போடுங்க. முதல் வாக்காளர்கள் எஜுகேட்டட் வாக்காளர்கள் இவங்களால தான் தலையெழுத்தே வந்து பின்னாக மாறும். ஏன்னா நம்ம தாத்தா பாடி இருக்காங்க பாருங்க, அவங்களால பாரம்பரியமாக வந்து ஒரு சின்னம் இருக்கும், சின்னத்துக்கு யார் நிற்கிறான்னு தெரியாது, யார் இருக்கான்னு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் புதுசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி படிக்கிறவங்களால தான் அனலைஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. இந்தியாவோட தலையெழுத்து நம்ம கையில் தான் வந்து இருக்குது. மக்கள் யார் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் வந்து பிஎம், அதுதான் மக்களவைக்கான ஒரு தேர்தல். ஓகே, அடுத்த வீடியோவில் ராஜ்யசபா ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். பார்லிமெண்ட் தரவாக வந்து முடிச்சிருவோம். நன்றி, வணக்கம்.